மைக் ஏத்துனுவாங்க. மைக்கு லோகோ வேணாம். போமா. அதாவது நான் இன்னைக்கு இந்த வாட்டி ஏர்போர்ட்ல இறங்குனேன். இறங்கி வெளில வர்றதுக்கே எனக்கு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம தள்ளாதீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா என்னாண்ட 60 பேர் போட்டோ எடுத்தாங்க. அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆயிக்கிறேன்னா என்ன காரணம்? நான் தான் தளபதிக்கு அடுத்து. நான் தான் அதனால எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தளபதி மட்டும்தான். நீ இப்படி வா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தளபதி மட்டும்தான். எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவர் மட்டும்தான். மூச்சு, உயிர், நாடி, மூக்கு, கண்ணு எல்லாமே அவருக்கு மட்டும்தான். அவர் மட்டும்தான். சரியா? தலைவர், எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப அந்த நம்ம கட்சியோட கொள்கை, திட்டம், இலக்கு, வரலாறு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படின்னா என்ன, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தளபதி அவர் மட்டும்தான். அவர் தான் நம்ம உயிர் எல்லாமே. அவர் தான். சரியா? நமக்கு வேற எதுவும் தெரியக்கூடாது. நீங்க தயவு செய்து படிக்காதீங்க. படிச்சு இதை பாருங்க. முக்கியமா நம்ம இப்படி இருக்கிறனால தான் இப்படி ஒரு போராட்டம் நடத்துறாங்க பாரு. நீ ஸ்டாண்ட் வித் உமன் ஹராஸ்மெண்ட் தான். உலகத்துல இப்படி ஒரு தரக்குரிய மாதிரி யாரும் இருக்க முடியாது. எவனாவது இப்படி வைப்பானா? அதை கொடுத்தவன் கரெக்ட் பண்ணலன்னா எடிட் பண்ணவும் கரெக்ட் பண்ணிருக்கணும். வச்சதுக்கு அப்புறமா கரெக்ட் பண்ணிருக்கணும். அதை வச்சு வேற போராட்டம் வேற நடத்துறாங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்போம் பாரு. அதனால இன்னொன்னு நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. நீங்க தளபதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நான் தான் கூட்டின்னு போனேன். நான் தான் உங்களை பார்க்க வச்சேன். அவர் கையால ஒரு டம்ளர் மோர் கொடுத்தாரு. சரியா? அந்த டம்ளர்ல நீங்க வாங்கி குடிச்சீங்க. திரும்பி டம்ளர் அங்க வச்சுன்னு போங்கப்பான்னு. நான் திரும்பி பார்த்தா டம்ளரை காணும். திருடிட்டு போயிட்டாங்க. என்னடா டம்ளர் எல்லாம் காணோம்டா, என்னப்பா இங்க அப்படி கேட்டா, அது தளபதி கையால கொடுத்த டம்ளரு, அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படி சொல்றீங்க. சரியா? நீ இப்படி வா. நீ இப்படி வாமா. தள்ளி கொண்டாந்து. தளபதி கொடுத்த டம்ளரு 10,000 கொடுக்குறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரு குடிச்ச டம்ளரு 10,000. ஆனா வாங்கி தரேன், எனக்கு அந்த 10,000 கொடுக்குறேன்றாங்க. நல்லதுதான்.